சென்னையில் 80க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்தான நிலையில் ரயில்வே புதிய முடிவுக்கு வந்திருக்கிறது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக இறங்கி வந்திருக்கிறது ரயில்வே. 26 குறுகிய தூர ரயில்களை இயக்க முடிவெடுத்திருக்கிறது ரயில்வே துறை. எழும்பூர் கூடுவாஞ்சேரி இடையே 2 ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக ரயில்வே இந்த முடிவை எடுத்திருக்கிறது. மதியம் 2:15 மணி மாலை 6:30 மணிக்கு எழும்பூர் செங்கல்பட்டு மார்க்கத்தில் ரயில்கள் இயக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. எழும்பூர் கூடுவாஞ்சேரி இடையே 2 ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரங்கிமலை கூடுவாஞ்சேரி இடையே 8 ரயில்கள் இயக்கப்படும் என்றும் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக கூடுதல் ரயில்களை இயக்க ரயில்வே இறங்கி வந்திருக்கிறது. பகல் 8:35, 11:15 மணிக்கு எழும்பூர் கூடுவாஞ்சேரி இடையே ரயில்கள் இயக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரங்கிமலை கூடுவாஞ்சேரி இடையே 8 ரயில்கள் இயக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக இறங்கி வந்த ரயில்வே மாலை 4:10 மணிக்கு செங்கல்பட்டு எழும்பூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுவாஞ்சேரி பரங்கிமலை இடையே 6 ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக ரயில்வே இறங்கி வந்திருக்கிறது. இரவு 8:30 மணிக்கு இறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இருமார்க்கத்திலும் கூடுதல் ரயில்களை இயக்க ரயில்வே முடிவு செய்திருக்கிறது. கூடுவாஞ்சேரி பரங்கிமலை இடையே 6 ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாம்பரத்திலிருந்து எழும்பூர் மற்றும் பரங்கிமலைக்கு தலா 1 ரயில் விடப்படும் என்று ரயில்வே சொல்லியிருக்கிறது. சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை 44 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து கிட்டத்தட்ட தற்பொழுது வரை 80க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து மக்கள் அவதியடைந்து வந்த நிலையில் இது தொடர்பாக தொடர்ந்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில்வே நிர்வாகம் இறங்கி வந்திருக்கிறது. கூடுவாஞ்சேரியிலிருந்து தாம்பரத்திற்கு 2 ரயில்கள் விடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயணிகளின் கோரிக்கையை ஏற்று புதிய கால அட்டவணையை ரயில்வே வெளியிட்டிருக்கிறது. குறுகிய தூர ரயில்களுக்கான அட்டவணையும் வெளியிட்டிருக்கிறது ரயில்வே. சென்னையில் 80க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்தான நிலையில் ரயிலை நம்பியிருக்கும் பயணிகள், குறிப்பாக வேலைக்கு செல்வோர், மாணவர்கள் என பல்வேறு தரப்பினரும் அவதியடைந்த நிலையில் தற்போது ஒரு புதிய முடிவை ரயில்வே எடுத்திருக்கிறது. 26 குறுகிய தூர ரயில்களை இயக்க ரயில்வே முன்வந்திருக்கிறது. பயணிகளின் சிரமங்களை நாள்தோறும் புதிய தலைமுறை பதிவு செய்த நிலையில் அந்த செய்தி எதிரொலியாக இறங்கி வந்திருக்கிறது ரயில்வே. புதிய கால அட்டவணையும் வெளியாகி இருக்கிறது. அதை நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். 26 குறுகிய தூர ரயில்களை இயக்க ரயில்வே முன்வந்துள்ளது. பயணிகளின் வதையை ரயில்வே மெல்ல உணர்ந்து இந்த புதிய முடிவை அறிவித்திருக்கிறது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக பயணிகளின் சிரமத்தை குறைக்கும் வண்ணம் புதிய கால அட்டவணையும் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் ரயில்களுக்கான அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. 26 குறுகிய தூர ரயில்களை இயக்க ரயில்வே முன்வந்துள்ளது. எந்தெந்த வழித்தடங்களில் குறுகிய தூர ரயில்களை இயக்க ரயில்வே முன்வந்திருக்கிறது என்பது தொடர்பான தகவலை பார்த்து வருகிறோம். 80க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்தான நிலையில் 26 குறுகிய தூர ரயில்களை இயக்க ரயில்வே முன்வந்திருக்கிறது.
கூடுதலாக 26 ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் பொதுமக்கள் இது போதாது என்று தெரிவிப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 80க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்தான நிலையில் தற்போது 26 குறுகிய தூர ரயில்களை இயக்க ரயில்வே முன்வந்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கால அட்டவணையும் ரயில்வே வெளியிட்டிருக்கும் நிலையில் இது போதாது என்று பொதுமக்கள் கருத்து தெரிவிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எழும்பூர் கூடுவாஞ்சேரி வழித்தடத்தில் 2 ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பரங்கிமலை கூடுவாஞ்சேரி இடையே 8 ரயில்கள் இயக்கப்படும் என்று அந்த அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக ரயில்வே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 26 குறுகிய தூர ரயில்களை இயக்க ரயில்வே முன்வந்திருக்கிறது. கூடுவாஞ்சேரி பரங்கிமலை இடையே 6 ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரயில்கள் ரத்தால் சென்னை வாசிகள் தொடர்ந்து அவதியடைந்து வந்த நிலையில் இந்த புதிய முடிவை ரயில்வே எடுத்திருக்கிறது. தமிழக அரசோடு இதுகுறித்து கலந்து ஆலோசிக்குமா ரயில்வே என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ரயில்கள் ரத்தால் சென்னை வாசிகள் நாள்தோறும் அவதியடைந்து வந்த நிலையில் தற்போது புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பரந்துபட்ட மாற்று சிந்தனை தேவை என்ற கருத்தும் நிலவுகிறது. இதுகுறித்து தமிழக அரசோடு ரயில்வே துறை கலந்து ஆலோசிக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ரயில்கள் ரத்து நடவடிக்கையை ரத்து செய்தால் என்ன என்ற கேள்வி எழுகிறது. தேர்வு முடியும் வரை ஏன் இதனை ஒத்திவைக்க கூடாது என்ற கேள்வியும் எழுகிறது. சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை 44 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டு தற்போது வரை 80க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து 26 குறுகிய தூர ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் முன்வந்திருக்கிறது. இந்நிலையில் இந்த நடவடிக்கையை ஏன் ஒத்திவைக்க கூடாது என்ற கேள்வி எழுகிறது. பள்ளி மற்றும் அலுவலகம் செல்வோர் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் பல ஆயிரம் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இந்த நடவடிக்கையை ரயில்வே நிர்வாகம் ஒத்திவைக்குமா, தேர்வு முடியும் வரை ஒத்திவைக்குமா என்ற கேள்வி எழுகிறது.